ரொம்ப இதாக இருக்குது. அனைவருக்கும் வணக்கம். இப்போ வந்து மிளகு காளான் மிளகு வறுவல் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் வந்து காளானை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். உப்பு, வெங்காயம், கருவேப்பிலை, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். புளிச்சாறு, மிளகுத்தூள், ஜீரகத்தூள், சோம்புத்தூள், மஞ்சள் தூள், மல்லித்தூள், மிளகாய்த்தூள். இப்போ தேவையான அளவு எண்ணெய் எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து அடுப்பில் போய் இதை வந்து செய்ய போகும். இப்போ அடுப்பை பற்ற வச்சாச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு, சீரகம் போட்டு தாளிப்போம். பொரியட்டும். இப்போ வந்து கருவேப்பிலையை பொரிஞ்சிருச்சு. கருவேப்பிலையை போடுவோம். கருவேப்பிலையை போட்டோன்னா வெங்காயம் 5-6 போடுவோம். தேவையான அளவு வெங்காயம் போட்டுருவோம். இப்போ வெங்காயம் வதங்கிறதுக்கு உப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம். இப்போ வெட்டி வச்சுருக்க காளானை போடுவோம். போட்டுருவோம். போட்டு வதக்குவோம். வதங்கட்டும். காளானை போட்டாச்சு. எண்ணெயில் வதங்கட்டு. இப்போ காளானுக்கு தக்கன உப்பு போட்டுக்குவோம். உப்பு போட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள் போட்டுக்குவோம். தேவையான அளவு மல்லித்தூள், தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்குவோம். தேவையான அளவு மிளகுத்தூள் போட்டுக்குவோம். உங்களுக்கு காரம் எவ்வளோ தேவை அந்தளவு போட்டுக்கோங்க. இப்போ சோம்புத்தூள் போட்டுக்குவோம். ஜீரகத்தூள் போட்டுக்குவோம். இப்போ போட்டு வதக்கி விட்டு அந்த காளானில் இருக்கிற தண்ணியே வந்து சரியாக போகும். நம்ம தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை. இப்போ மூடி வச்சுருவோம். இப்போ காளான் வேகட்டும். மூடி வச்சுருவோம். இப்போ கொஞ்சோண்டு தேங்காய் பால் ஊற்றுவோம். தேங்காய் சாந்து கொஞ்சோன்னு ஊற்றுவோம். ஏன்னா பிள்ளைய சாப்பிட உரப்பில்லாமல் இருக்கும். கொஞ்சம் கிரேவி வந்து நல்லா கெட்டியாக இருக்கும். இப்போ மூடி வச்சுருவோம். வேகட்டும். இப்போ வந்து காளான் அது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்கிடுவோம். இறக்கி வச்சுட்டு நம்ம தயிர் சாதம், சாம்பார் சாதம் இதிலெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு, சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். எங்களுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.